நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இவனுக்கு தான் வில்ல எல்லாம் இது பண்றேன். கடைசியில ஒரு ட்விஸ்ட் அந்த மாதிரி யோசிச்சே இருக்க மாட்டோம் நம்ம. இல்ல என்ன பார்த்தா என்ன மாதிரி தெரியுதா அப்படின்னோட சொல்றதுக்கு ராஜம் பொண்டாட்டிடா அப்படின்னோட போயிட்டு வாப்பா காலேஜி கட்டுன்னு வாப்பா காலேஜி போயிட்டு வாப்பா காலேஜி கட்டுன்னு வாப்பா காலேஜி காலேஜின்னா காலேஜி. ஆண்ட்ரியா என் தலைவி. சொல்லுதா பெருமாளடா ஏசப்பாடா ஆண்ட்ரியா வந்துட்டோம். எனக்கு ஆண்ட்ரியா வந்து 2 படத்தை ரொம்ப பிடிக்கும். ஒன்னு வந்து தரமணி, இன்னொன்னு வடச்சென்னை. வடச்சென்னை கூட எனக்கு ஓகே அப்படின்னு இருக்கும். ஆனா தரமணியில ஒரு இண்டிபெண்டன்ட் உமன் இப்படிதான் இருக்கணும்னா அப்படிதான் இருக்கு. தம் அடிக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு அடிக்க தெரியல. அதை சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். இனிமேல்ட்டு சிகரெட் பிடிக்காதீங்க. ஏன் புற்றுநோய் வருமா? இல்ல உங்களுக்கு பிடிக்க தெரியல, அதான். பாய். ஓகேவா? எல்லாமே தம் அடிப்பா. ஆக்சுவலி அப்படி ஒரு சீன் இருக்கும். லைக் அவங்க ஒரு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒரு ஓகேவா, அவன் மேல எங்க இருந்து தப்பான பேர் வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க மேல அந்த பேர் எடுத்துப்பாங்க. நீ இப்படி போயிடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருப்பா. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா. ஆமா, எனக்கு வந்து அது பார்த்துட்டு என்ன இந்த கேரக்டர் எப்படி எழுதிருக்காங்க அப்படிலாம் தாண்டி அங்க ஒரு ஆண்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும். என்ன வேணா சொல்லு, என் தப்புன்னு சொல்லு, என் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லு, எனக்கோ என் பாஸ்கோ ஃபேர்ன்னு சொல்லு, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து சின்ன பையன் கிட்ட போய் சொல்லியே போய் சொல்லி இடம் இருக்காது. போறதுக்கு அம்மா அடிச்சு துரத்திடுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டு போய் அந்த பையனை உட்கார வச்சுட்டு அவங்க பாத்துக்கிறதா இருக்கட்டும். அப்பா வந்து டால்பின் கூட இருக்காங்க. அவங்க மேனேஜர் வந்து இவங்களை ட்ரை பண்றான்றப்போ அந்த ஆள வந்து பயப்படாம அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்ற விதம் இருக்கும். உன் மூஞ்சி பார்த்து என்னால் இந்த ஆஃபீஸில் வேலை பண்ண முடியாது. இந்த வேலையை விட்டு நானும் போக முடியாது. பிகாஸ் ஐ ஹேவ் நோ சாய்ஸ். அதனால நீயே போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். விதம் இருக்கும். அதை விட ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஸ்லட்சியம் பண்ணுவான். நீ நான் அவன் கூட பார்த்து யாரை பார்த்து பேசுறேன், நீ வெளில போ. உனக்கு எப்படி அவன் சைஸ் தெரியும் சைஸ் தெரியும்னு கேட்டே இருக்கேன். அப்புறம் சாவ போறேன், ஏய் பரா சாவுடா அப்படின்ட்டு போனை வைக்கிறதா இருக்கு. I'll call you later. இவ்வாறு போன வைக்காத டவர்ல இருக்கற குதிச்சிடுவேன். ஏய் குதிக்கிறதா இருந்தா குதிடா. அந்த Dress ஏதோ கொடுத்தாங்க. ஆமா ஆமா, என்ன அவனுக்கு எப்படி உன் சைஸ் தெரியும், அவனுக்கு எப்படி உன் சைஸ் தெரியும். ஃபேவரட் ஆண்ட்ரியா மூவினா துப்பறிவாளன் தான் சொல்லுவேன். துப்பறிவாளன்ல ரொம்ப எப்படி சொல்றது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும் கேரக்டர். அவ வில்லியா தான் பண்ணிருப்பா, பட் ஆனா அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அதான் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த ஆமா ஆமா ஆமா. வினய்க்கு எப்படி சப்போர்ட்டா இருக்கான்னு அந்த படம் சூப்பரா இருக்கும். அந்த எல்லா ஆக்ஷனுமே சரி, கில் பண்ற ஆக்ஷனா இருக்கட்டும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ல போயிட்டு ஜான் விஜய் செடியூஸ் பண்ணிட்டு சாவடிக்கிற ஒரு சீன் இருக்கும். அடே மஜா. அப்ப அக்கா பைக் ஓட்டின்னு போவாங்க, பார்க்கவே நெருப்பா இருக்கும். உம்மால நான் என்னடா பைக் ஓட்டுறது, அக்கா கல்லிராணியா கல்லிராணி. எனக்கு சென்னை வாஸ் லைக் ரியலி லைக் ஒரு நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இவனுக்கு தான் வில்ல எல்லாம் இது பண்றேன். கடைசியில ஒரு ட்விஸ்ட் அந்த மாதிரி யோசிச்சே இருக்க மாட்டோம் நம்ம. இல்ல என்ன பார்த்தா என்ன மாதிரி தெரியுதா அப்படின்னோட சொல்றதுக்கு ராஜம் பொண்டாட்டிடா அப்படின்னோட என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல, ராஜம் பொண்டாட்டிடா நானு. அவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்கடா. தனுஷ் வருவான், இல்ல அமீர் வருவான், இல்ல ஆண்ட்ரியா இது ஆயிட்டே இருக்கும்டா. அந்த ஆமா நின்றுவாங்க. இவனுங்க எல்லாரும் உண்மையாவே ராஜனோட புள்ளைங்க. இத்தனை வருஷமா என் கூடவே சரியான டைமுக்கோசரம் காத்துனுக்குறானுங்க. அந்த சீனோட அவன் டெத்துல உட்காந்துருப்பா தெரியுமா? டெத்துல உட்காந்துருக்கும் போது அவங்க சுத்தி ஆடிட்டே இருப்பாங்க. அவங்க ஆடுற சீன் அவங்க மறைஞ்சு வருமா? வந்திருக்காது. like one of the few heroines to have aura is Andrea. எங்கனா ஸ்டேஜ்ல பாப்பா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க பாடுறது அழகிய சிங்கர் ப்ரோ. சத்தியமா ப்ரோ, சத்தியமா அழகிய சிங்கர்னா பியூட்டி இல்ல, அந்த கேரக்டர், அந்த வாய்ஸ் ஓன் பண்ணி பாடுறது இருக்குல்ல. அதான் அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு அங்கேயும் தெரியும். லைக் அவங்க ஃபீல் பண்ணி பாடுவாங்க. who's the hero ஆண்ட்ரியாவோட நீங்க ஃபேஸ் பியூட்டி அதெல்லாம் இல்ல, அந்த பாட்டு பாடுறது நம்மள அறியாம ஆண்ட்ரியா வாய்ஸ். அப்புறம் சீக்கிரம் who's the hero அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த கலகரத்தோட மாலை நேரம்ல அஸ்கி வாய்ஸ் அப்படியே மொத்தமா டவுன் ஆயிட்டு அந்த அஸ்கி போர்ஷன்ல பாடுவாங்க. ஜில்ஜங் ஜக்ல ஒரு பாட்டு இருக்கும், கேசனோவா. அது அவங்க தானே? கேசனோவா அப்படி
எனக்கு நான் வடச்சென்னை பார்க்கும்போது இல்ல எனக்கு ஒரு மாதிரி சாதாரண ஒரு ஆக்ட்ரஸே இல்ல அப்படி ஒரு ரோல் எடுத்து எப்படி அதை அப்சர்வ் பண்ணி நடிச்சானே தெரியும். ஏன்னா நான் பாத்திருக்கேன் நிறைய பேர், சந்திரா மாதிரி பல பேரை பாத்திருக்கேன் நான் எங்க ஏரியால. நான் பார்க்கும்போது அப்படியே இருந்தா இது நம்ம எப்படி ஆண்ட்ரியா இந்த மாதிரி ஒரு பொண்ணு எப்படி அது அப்படின்ற அந்த slang இருக்குல்ல. நான் என்ன பண்ணேன்னு என்னாண்டு கோவத்தை காட்டுறீங்க? உன் மேல இல்லம்மா, உன் மேல எனக்கு கோவம் வருமா? அந்த சாரி கட்டியிருக்க விதமா இருக்கட்டும், அந்த குடம் தூக்கிட்டு வர நடந்து வரதா இருக்கட்டும், அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் இவர்தான் கல்யாணம் பண்ணி போறேன் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும். பா, நானும் இவர் தான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். கட்சி வரைக்கும் இவர் என்ன நல்லா பாத்துக்குவாருப்பா. நான் யோசிச்சேன் எப்படி இவங்க இதை அப்சர்வ் பண்ணி நடிச்சாங்க இப்படி ஒரு பொண்ணு அப்படின்னு. அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு ஏத்த ஆளே கிடையாது ஃபர்ஸ்ட். புரியுதா உனக்கு? அந்த கேரக்டருக்கான வட சென்னையில வெள்ளையா ஒரு பொண்ணு பாக்கணும்னு சொல்லல, ஆண்ட்ரியாவை நம்ம அந்த இடத்துல பொருத்தி பார்க்க முடியாது. ஆனா அது எந்த இடத்துலயுமே தெரியவே தெரியாது. சந்திராவா இருப்பாங்க. ஆமா, வாய்ஸ் மாடுலேஷன், அந்த ஸ்லாங் சரி ஆன்டியா மாறினதுக்கு அப்புறம் கன்வின்சிங்கா இருக்கும் பாக்க. அந்த ரோல எப்படி தெரியுமா அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ஆண்ட்ரியா தவிர வேற யாருமே தான் இந்த படம் நடந்திருக்காது. படம் ஓடி இருக்காது. அந்த ஒரு எனக்கு வைப் தான் இருந்துச்சு எனக்கு. ஆண்ட்ரியா தான் இந்த படம். எனக்கு அவங்க அந்த படத்துல எல்லாம் இந்த ஒரு மாதிரி ரிவெஞ்சு அதெல்லாம் தாண்டி இந்த போட் சீன் ஒன்று இருக்கும். அங்க அவர் பேசுவாரு, இவங்க பக்கத்துல உட்காந்து ஒரு மாதிரி அவரை ரசிச்சு கேட்பாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் தான் இருக்கிறதுலே சொல்லவே முடியாது. அவங்க அந்த டைலாகே கிடையாது. ஒரு இன்னசென்ஸ், ஒரு கியூட்டா லைட்டிங் தெரியுமா ஒரு மாதிரி அது இருக்கலே செமையா இருக்கும். அது அதே படத்துல ஒரு நான் பயப்படுற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. 2 பேர் தனுஷும் அவனோட ஆளோட தம்பியை கொலை பண்ணிட்டு வந்துருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஆண்ட்ரியாவோட ஹஸ்பண்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டோடனே இவங்க சாப்பாடு எல்லாம் போட்டு செட்டிங் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டு இருப்பாங்க தனுஷ்லாம். அப்போ ஆண்ட்ரியா வந்து இப்படி ஒரு லுக் விட்டு இருப்பாங்க. சரியான லுக்கு. அது இப்போ வரைக்கும் பார்த்தா பயமா இருக்கும். அது கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. நீ தான் அவங்களோட இவனை வச்சுதான் போடணும் அந்த பிளானோட பாக்குறவங்க. அந்த 70% அந்த படம் ஃபுல்லா எங்க ஏரியால எடுத்தாங்க. ஆனா நான் படம் பார்க்கும்போது தான் அந்த படத்துல ஆண்ட்ரியா இருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஒரு தடவை கூட ஆண்ட்ரியாவை காட்டல. உனக்கு வருத்தம் எது? ஆஹா, எங்க ஏரியா தான், எங்க ஏரியா தான் அது ஃபுல்லாவே. நீ வா ஒரு தடவை காட்டுறேன், மொத்தமா ஓட்டி காட்டுறேன். நான் வந்து இது ஒண்ணு நடந்துச்சு. ஆண்ட்ரியா வந்தாங்கன்ட்டு குடுன்னு ஓடுறேன். டிக்கெட்லாம் இல்ல, குச்சி எகிரி குச்சி போயிட்டேன். பார்த்தா தூரம். எனக்கு தாட் சொன்ன மாதிரி ஆண்ட்ரியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவங்க ஆக்ட்ரஸா இருக்காங்களோ இல்லையோ, அவங்க சிங்கரா அவங்களோட பிடிஎஸ் ஷாட், அவங்க பாடுறது, அந்த மேக்கிங், அதுதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து விஜய் ரசிச்சனோ இல்லையோ ஆண்ட்ரியா பாடுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஏன்னா நிறைய கான்சர்ட்ஸ்லயே பெரிய பெரிய சிங்கர்ஸ் பேக்கிங் ட்ராக் போட்டு தான் வந்துட்டு பாடுறாங்க. ஓகேவா? ஆனா அந்த இதுல one of the few people to actually sing on stage is Andrea, and it's very commendable. ஓடும் காலங்கள் உடனோடும் நினைவுகள் வழி மாறும் பயணங்கள் தொடர்கிறது. ஆண்ட்ரியா வந்து ஆண்ட்ரியோட வாய்ஸ் வந்து என்னன்னா லைக் இவனோட கோட் ஃபேமஸ் சிங்கர் வந்து ஆண்ட்ரியா தான். டக்குன்னு ஒரு ஃபீமேல் அவனுக்கு உடனே இப்போ இந்த பாட்டி பண்ணா உடனே ஆண்ட்ரியா கூப்பிட்டு அதை பாட சொல்லும். அந்த சாங் வந்து யுவன் மியூசிக்ல கேட்கும்போது ஒரு செம மேஜிக்கலா இருக்கும். இதுவரை அது ஃபீமேல் வெர்ஷன், அதுல ஹை பிட்ச் போவாங்க. ஓஹோ, அதெல்லாம் செம்மையா இருக்கும். ஆண்ட்ரியாவோட குரலுக்கு இப்படி பண்ணிக்கலாம் மட்டும். இங்கே ஒரு இன்ப வந்து மறைய எப்போது என் உண்மை நிலை அறிய தாங்காமலும் தூங்காமலும் நாள் செல்லுதே ஏதோ ஒரு புரியாத தோற்றம் இது நிரந்தரம் அல்ல மாறி விடும் மனநிலைதான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி ஒரு அழகா கியூட்டா ஒரு இதுலன்னா விஸ்வரூபம்ல அந்த பாட்டுல சூப்பரா இருப்பான். அந்த பரதநாட்டியம் ஆடுற இதுன்னா அந்த பாட்டுல வந்துட்டு அந்த பரதநாட்டியம் டான்ஸ்ல ஆடும்போது அவங்க இன்னும் கியூட்டா அழகா இருப்ப மாதிரி இருப்பாங்க. இவங்க லேட்டா வருவாங்க, வந்து டக்குன்னு அப்படியே ஜாயின் பண்ணி ஆடுவாங்க. அது செமையா இருக்கும் பாக்க. ஒரு நாளே எங்கேயோ போகுது. 1000 மச்சான், 1001 பயங்கரமான ஆக்டிங் ஆண்ட்ரியா. அதெல்லாம் கண்ணாடி போட்டு ஊசி குத்தும் போது அங்கே எப்படி போடுறது? இன்னும் கொஞ்சம் இருக்கு.
ப்ளீஸ். ரீமாசனும் சரி அவங்களும் சரி பிங்கா இருக்கும். அந்த ஒரு சீன் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. ஆமா இங்கிலீஷ் கன் எடுத்து சுட போயிடுவாங்க அவனுக்கு. இவன் சொல்லுவான் சுருளி 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 அம்மால சுடுறோம். I'm so scared. Go ahead. But you can't because you're chicken. ஆண்ட்ரியா போயிட்டு வாப்பா அலேஜி கட்டுன்னு வாப்பா அலேஜி போயிட்டு வாப்பா அலேஜி கட்டுன்னு வாப்பா அலேஜி அலேஜின்னா காலேஜி அப்போ வாங்கி சாப்பிட்டு பார்லேஜி